இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு பில்டரை சூஸ் பண்றது. பில்டிங்கோட லைஃபை கேட்டாச்சுன்னா ஹார்ட்லி 20 இயர்ஸ் 22 இயர்ஸ்ன்னு சொல்லும்போது ரொம்ப 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 மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. 150 ரூபாய்க்கு ஒருத்தன் பண்றான், 50 ரூபாய்க்கு பண்றான், 1000 ரூபாய்க்கு பண்றான்னு ஏதோ ஒரு பேரம் பேசிட்டு யாருகிட்டயும் அவங்க வீடை கொடுக்கறதுனால நடக்கிற விஷயங்கள். ஸோ அதுக்கு நம்ம சில பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ஒரு பில்டரை செலக்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் போகிற ஒரு பில்டர் அட்லீஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஒரு பில்டராக இருந்தால் நல்லது. ஹலோ ஹாய், வெல்கம் டு பாப் ஸ்டாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு பில்டரை சூஸ் பண்ணுறது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ஒரு மொபைல் ஃபோனுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோம். பட் ஆனால் ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படி பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு நம்ம சில பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ஒரு பில்டரை செலக்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் போகிற ஒரு பில்டர் அவர் ஃபஸ்ட்டு படித்தவராக இருக்கணும். ஆனால் படிக்காத மேதைன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் அதை எதுவும் குறை சொல்லலை. பட் இருந்தாலும் ஒரு படித்த ஒரு இன்ஜினியராக இருந்தாச்சுன்னா, ஏன்னா இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டுன்னு சில விஷயங்கள் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் வகுக்கப்பட்டது. அதாவது ஐஎஸ் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஐஎஸ் ஸ்டாண்டர்டில் மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ், ஒரு எலிமெண்ட், ஒரு ஆக்டிவிட்டி, அது ஒரு காலமாக இருந்தால் மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும், பீமாக இருந்தால் மினிமம் ரெக்குயர்மெண்ட் இருக்கும், ஒரு ஸ்லாபாக இருந்தால் மினிமம் ரெக்குயர்மெண்ட் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாண்டர்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மினிமம் ரெக்குயர்மெண்ட் இருக்கு. இந்த மினிமம் ரெக்குயர்மெண்ட்டை வயலேட் பண்றது, நீங்க 150 ரூபாய்க்கு ஒருத்தன் பண்றான், 50 ரூபாய்க்கு பண்றான், 1000 ரூபாய்க்கு பண்றான்னு ஏதோ ஒரு பேரம் பேசிட்டு யாருகிட்டயும் உங்க வீடை கொடுக்கறதுனால நடக்கிற விஷயங்கள். ஸோ அதனால நீங்க போற ஒரு பில்டர் அட்லீஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஒரு பில்டராக இருந்தால் நல்லது. அது ஒரு கான்ட்ராக்டராக இருக்கலாம், இல்லை பில்டராக இருக்கலாம், இல்லை ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஒரு பில்டராக இருக்கலாம். அவருக்கு குறைந்தபட்சம் 5 வருடம் தனிமையாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண கெப்பாசிட்டி இருக்கிற கம்பெனியாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அந்த கம்பெனி வந்து எத்தனை வருஷமா இங்கே இருக்குது, அவங்களுக்கு ப்ராப்பர் லைசன்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 2. இதே கம்பெனி உங்களுக்கு தேவை வந்து அது ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லை ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை ஒரு ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிசார்ட் ஆர் ஹோட்டல்ஸாக இருக்கலாம். இது எத்தனை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க, வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தே ஹேவ், அவங்க பண்ண கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் போய் பாருங்க, எவாலுவேட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க பண்ண கன்ஸ்ட்ரக்ஷனை போய் எவாலுவேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட்லி அவங்க எங்கெங்க பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணுற இடத்துலலாம் ஆஸ் பர் த இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் படி அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்களா, குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத போய் பாருங்க. அடுத்த விஷயம், ப்ரொஃபஷ்னலாக கம்யூனிகேட் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னென்னா, நீங்கள் ஒரு ரெக்குயர்மெண்ட் கேட்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த விதமான டைல்ஸ் போடுங்க, இப்படி ஒரு பெயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை சொல்லியாச்சுன்னா, அவங்க அதை ப்ரொஃபஷ்னலாக அட்ரஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு லிமிட்டட் இன்ஃபர்மேஷனில் போவீங்க, அவங்க வந்து ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோருன்னு சொல்லியாச்சுன்னா, யூ ஹாவ் அ யூபிவிசி டோர் இருக்குது, இல்லை உடன் டோர் இருக்குது, இல்லை ஸ்டீல் டோர் இருக்குது, அண்ட் நீங்கள் கார்விங் பண்ணலாம், இல்லை பெயிண்ட் ஃபினிஷ்னு சொல்லியாச்சுன்னா பெயிண்டிங் ஃபினிஷ் மட்டும் கிடையாதுங்க, மெலாமின் ஃபினிஷ் பண்ணலாம், இல்லை அது வந்து வார்னிஷிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து வித் ப்ரைஸிங் நாலேஜோட உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, மேபி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 100 rupees per square feet-க்கு உள்ள ஒரு காஸ்ட்டுக்கு ஒரு 10 rupees இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு 200 times வந்து அதோட குவாலிட்டி அண்ட் லுக் அண்ட் ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த டெக்னிக்கல் எக்ஸ்போஷர் அந்த கன்சர்ன் இன்ஜினியருக்கு இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ட அவங்களோட கஸ்டமரோட ரிவ்யூ எப்படி இருக்குது, கஸ்டமரோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு பில்டரை சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட் என் சொந்தக்காரன் சொன்னால் இவ்வளோ ரூபாய்க்கு பண்ணா அவ்வளோ ரூபாய்க்கு பண்ணா அப்படின்றத போகாமல் ஒரு ப்ராப்பர் இன்ஜினியருக்கு நீங்கள் ஒரு பில்டிங்கை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து நிறைய பில்டிங்ஸ் வந்து ரீடெவலப்மெண்ட்டுக்கு போகிறோம்.
ஒரு 40 வீடு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரீடெவலப் பண்ண போகிறோம். அந்த பில்டிங்கோட லைஃபை கேட்டாச்சுன்னா ஹார்ட்லி 20 இயர்ஸு 22 இயர்ஸ்ன்னு சொல்லும்போது ரொம்ப 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 மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து பேசிக்காகவே மினிமம் 50 to 100 இயர்ஸ் அதோட லைஃப் இருக்கணும்னு தான் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ஆஸ் எ இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் படி பண்ணால் மினிமம் 50 இயர்ஸு மேக்ஸிமம் 75 to 100 இயர்ஸ் ஒரு பில்டிங் இருக்குன்றதான் எங்களோட இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட். பட் 20 வருஷம் 22 வருஷத்துலலாம் ஒரு பில்டிங் வந்து கம்ப்ளீட்லி டேமேஜ் ஆகி டெமாலிஷன் கண்டிஷனில் போய் நிற்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதனால தான் நீங்கள் எந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போனாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஜினியரையும் ஒரு ப்ராப்பரான ஒரு பில்டரை சூஸ் பண்ணால் ட்ரீம் வந்து அச்சீவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாப் ஸ்டாக்.